அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் நிறைய கேட்டகரி ஆஃப் அட்மிஷன் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. இப்போ அரசு ஒதுக்கீட்டு இடத்துல கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு எம்பிபிஎஸ் இடம் வேணும் அல்லது ஒரு பிடிஎஸ் இடம் வேணும் அப்படின்னா மிக முக்கியமான சர்டிஃபிகேட் என்னென்ன? நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது. பட் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கணும். அப்போது கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங். அடுத்தது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்டாக எந்த அட்மிஷனும் போட முடியாதுங்க. எந்த அட்மிஷன் ஆனாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த அட்மிஷன் ஆனாலும் கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் போகணும். இன்ஜினியரிங் அட்மிஷன் பண்ணுற மாதிரியோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் அட்மிஷன் பண்ணுற மாதிரியோ டைரக்டாக நம்ம மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் போட முடியாது. எந்த அட்மிஷனாக இருந்தாலும் கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் நடக்கும். பட் அதே நேரத்தில் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும், ஒரு இடம் எடுக்கணும் அப்படின்னா என்ன சர்டிஃபிகேட் மிக முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பிறப்பிட சான்றிதழ். அது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டு வகையாக கொடுப்பாங்க. நேட்டிவிட்டி பை பர்த், நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ். ஸோ அந்த குழந்தை இங்கே பிறந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கிடைச்சிருங்க. அப்போ பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நேட்டிவிட்டி ஊர்ஜிதம் பண்ணுறதுக்காக பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்டுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸ்டூடெண்டோட பர்த் சர்டிஃபிகேட், ரிசர்வேஷன் என்ன கம்யூனிட்டி, நீங்கள் பிசியா, எம்பிசியா, பிசிஎம்மா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா, இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வாங்குறதுக்கு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணுங்க. ஸ்டூடெண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அடுத்தது பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இன்ஜினியரிங்லாம் கேட்க மாட்டாங்க. பட் அவங்க கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டி தான் சேர்ந்தவங்களாம் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் சம்டைம்ஸ் கேட்டாங்க. பேரண்ட்ஸ் என்ன 8th படிச்சிருக்காங்க, டிஸ்கன்யூ டிசி இருக்கா, இல்லை 10th படிச்சிருந்தா 10th சர்டிஃபிகேட் இருக்கா, டிகிரி படிச்சிருந்தா டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கா, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சா அந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்டாங்க. பட் கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 4 சர்டிஃபிகேட், 5 சர்டிஃபிகேட்ல இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் த ஸ்டூடெண்ட், பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஒருவேளை ஒரு சில குழந்தைகள் வெளியூர்ல பிறந்திருப்பாங்க, அது வேலையினால அவங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கலாம், பிசினஸ்க்காக வெளியூர் போயிருக்கலாம். அப்படி இருந்தாலும் நீங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்க முடியும். நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அப்போ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் தவிர கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, ஸோ இந்த மாதிரி மைனாரிட்டி கேட்டகரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் வேணா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ண. இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும். ஒருவேளை கம்ப்ளீட் கைடன்ஸ், 1-to-1 கைடன்ஸ் தேவைப்பட்டா காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்றோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.